தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் காமராஜர் தினசரி சந்தைக்கு சிறுகிழங்கு மற்றும் கத்திரிக்காய் வரத்து அதிகரிப்பால் விலை கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பிரகாஷ், நாடு முழுவதும் இன்னும் ஒரு சில தினங்களில் பொங்கல் பண்டிகை என்பது மக்கள் கொண்டாட தற்போது தயாராகி வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான கரும்பு, மஞ்சக்கொலை, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க வீதிகளில் மக்கள் கூட்டம் என்பது கூடி வருகின்றனர். இந்த நிலையில் தான் தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் காமராஜர் தினசரி சந்தையில் மொத்த விலைக்கு இங்கு காய்கறிகள் கொள்முதல் செய்து வியாபாரிகள் வியாபாரத்துக்காக ஏலம் மூலம் எடுத்து செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த பாவூர்சத்திரம் சுற்றுவட்டார பகுதி, கிழப்பாவூர் சுற்றுவட்டார பகுதி, கடையம், ஆலங்குளம், சுரண்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய கத்தரிக்காய், சின்ன வெங்காயம், பல்லாரி, சிறுகிழங்கு, தக்காளி, பாவைக்காய், சுரைக்காய், பூசணிக்காய், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேமங்கிழங்கு, பால்செம்பு கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகளை உற்பத்தி செய்து இந்த பொங்கல் சமயங்களில் தாங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் என்பதற்காக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு தற்போது அறுவடை செய்து தற்போது இந்த பாவூர்சத்திரம் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அதாவது வருடந்தோறும் 2 மாதங்களே கிடைக்கக்கூடிய சிறுகிழங்கு என்பது ஒரு நினைவூட்டும், மக்களுக்கு நினைவூட்டும் ஒரு கிழங்காக இருந்து வருகிறது. இந்த சிறுகிழங்கு தற்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு 100 ரூபாய், 120 ரூபாய் வரை விற்பனை ஆனது. ஆனா இந்த முறை இந்த கரைய சுற்றுவட்டார பகுதி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சிறுகிழங்கு விவசாயத்தில் மும்முரமாக ஈடுபட்டனர். தற்போது அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு விலை கிடைக்காததால் அவர்கள் கடுமையான வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதாவது கடந்த வாரம் கூட ஒரு கிலோ 65 ரூபாய், 70 ரூபாய், 90 ரூபாய் வரை விற்பனையானது. ஆனால் அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால் 100 ரூபாய், 120 ரூபாய், 150 ரூபாய் வரை விற்பனையான எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் என்று தெரிவித்தனர். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறுகிழங்கு வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது மார்க்கெட்டில் ஆங்காங்கே மூட்டை மூட்டையாக, குவியல் குவியாக குவிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் ஒரு சில வாகனங்களில் இருந்து இறக்க முடியாத அளவிற்கு மார்க்கெட்டில் இடம் இல்லாத அளவிற்கு ஆங்காங்கே ஒரு சில வாகனங்கள் சிறுகிழங்கு தேக்கமடைந்துள்ளது. இதனால் ஒரு கிலோ சிறுகிழங்கு இன்றைய விலையை பார்த்தோமானால் பொறி கிழங்காக இருக்கக்கூடிய அந்த ரகம் 4 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 65 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை ஆகிறது. இதனால் அவர்களுக்கு அந்த ஆள் சம்பளம், உரச்சம்பளம், வண்டி வாடகை, அந்த கமிஷன் வாடகை உள்ளிட்டவை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். மேலும் வரக்கூடிய நாட்களில் இது போன்று விலை இருந்தால் நாங்கள் இந்த விவசாயத்தை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பொங்கல் சமயத்தில் மட்டும் இந்த வரக்கூடிய சிறுகிழங்குக்கு நிரந்தர விலை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போல் தக்காளி, கத்தரிக்காய் உள்ளிட்ட அந்த காய்கறிகளும் குறிப்பாக தக்காளி ஒரு கிலோ 25 ரூபாய் இன்றைய மார்க்கெட் நிலவரமாக விற்கப்படுகிறது. அதுபோல் கத்தரிக்காய் 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை கத்தரிக்காய் விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்ட கொள்முதல் விலை. ஆனால் சில்லறைக்கு கடைகள் விற்கும் போது 50 ரூபாய், 55 ரூபாய் உள்ளிட்ட அந்த வகையான விலை நிர்ணயம் செய்து அந்த வியாபாரிகள் விற்பனை செய்வார்கள். தற்போது இந்த பகுதியில் இந்த மார்க்கெட்டுக்கு தற்போது இந்த பொங்கல் வியாபாரம் என்பது மற்ற காய்கறிகள் விற்பனை என்பது களை கட்டினாலும் குறிப்பாக இந்த பொங்கல் சமயத்தில் வரக்கூடிய அந்த பால்சேம்பு கிழங்கு, கருணக்கிழங்கு, சிறுகிழங்கு, சேமங்கிழங்கு, சேனக்கிழங்கு உள்ளிட்ட கிழங்கு வகைகள் இது ஒரு நினைவூட்டும் பொருளாக இது வருடந்தோறும் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகைகள் என்பதை இதுக்கு மக்கள் முக்கிய ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் சிறுகிழங்கு மட்டும் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த விலை என்பது தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் பெருமளவில் ஒரு நஷ்டத்தை அவர் விவசாயிகள் அதாவது விவசாயம் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இன்னும் வரக்கூடிய நேரங்களில் இதே போல் விலை இருந்தால் விவசாயத்தை விடக்கூடிய ஒரு தருவாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. மேலும் இந்த கனமழை எதிர்வொலி மற்றும் நோய் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி தற்போது இந்த கிழங்குகளை உற்பத்தி செய்து தற்போது சந்தைக்கு வரக்கூடிய நேரங்கள் விலை கிடைக்காததால் அவர் அதாவது கவலை அடைந்துள்ளனர். தற்போது பாவூர்சத்திரம் தினசரி சந்தையில் வரத்து அதிகரிப்பால் இந்த கத்தரிக்காய் மற்றும் சிறுகிழங்கு வரத்து அதிகரிப்பால் விலை கடுமையான வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதுபோல் சின்ன வெங்காயம் 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மற்ற காய்கறிகள் விற்பனை களை கட்டினாலும் சிறுகிழங்கு விவசாயிகள் முற்றிலுமாக கவலை அடைந்துள்ளனர். முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன். சிறுகிழங்கு வச்சிருக்கோம். சிறுகிழங்கு சரியான முறையில் விலை கிடையாது.
தரத்து கிழங்க வந்து 20 ரூபாய்க்கு கேட்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் சின்ன ரகத்தை வந்து 4 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு கேட்காங்க. வரத்து இன்னைக்கு நாளைக்கு தான் எங்களுக்கு விலை கிடைக்கும். ஆனால் விலை கிடையாது. 4 ரூபாய்க்கு கேட்காங்க. அதுவும் பாதி தட்டை இடம் இல்லாமல் இருக்கும். இடம் இல்லாமல் மலைக்கெல்லாம் நனைஞ்சிருக்கு. விளைச்சல் அவ்வளோ இல்லை. காக்கநல்லூர், ஆயம்பூர், மஞ்சப்புளி, சிவசலம், ஆழ்வாக்குறிச்சி எல்லா ஏரியாவிலேருந்து வந்திருக்கு. ஆனால் தட்டை இடம் கிடையாது. எங்களுக்கு 4 ரூபாய்க்கு எங்களுக்கு விலை கட்டாது. மழை நேரத்தில் ரொம்ப நஷ்டம். அவ்வளோ விளைச்சல்லாம் கிடையாது. 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு போடுறாங்க. சேனக்கிழங்கு 10 ரூபாய்க்கு கேட்காங்க. சேம்பங்கிழங்க வள்ளிக்கிழங்கு 20 ரூபாய்க்கு கேட்காங்க. ஒரு ஆள் சம்பளம் கூட கிடையாது. 100 ரூபா சம்பளம், 700 ரூபா சம்பளம் கேட்காங்க. ஒரு எடுக்க ஆள் 400 ரூபா சம்பளம் கேட்கு. அவங்களுக்கு சாப்பாடு செலவு, டீ கூடி எல்லாமே கொடுக்க வேண்டியே இருக்குது. அதனால் எங்களுக்கு நஷ்டம் தான். விவசாயத்தில் கிழங்கு வச்சு நஷ்டம் தான். போதிய வருமானங்கள் இல்லை எங்களுக்கு. எதனால இந்த மாதிரி விலை வீழ்ச்சி அடைஞ்சது? வரத்து கொஞ்சம் இதுக்கு விளைச்சல் இல்லை. வியாபாரி சரியாக கேட்க மாட்டேங்காங்க. வியாபாரி கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. வியாபாரி கொஞ்சம் விளைச்சல் கம்மி தான். இதுக்கிடையில நோய் விழுந்து வம்பா போச்சு. ஆனால் வியாபாரிகள் கம்மி கேட்க மாட்டேங்காங்க. அவங்க வியாபாரியெல்லாம் மொத்தமாக பேசிக்கிட்டு இன்ன வரைக்கும் தான் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க.